ஃப்ரெண்ட்ஸ், புறாவை நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு பார்த்துங்க. இங்கே பார்த்திங்கன்னா பொட்டுக்கல் இருக்குல்ல, அதை மேக்ஸிமம் எல்லா புறாவும் லைக் பண்ணும். இதை மட்டும் எப்போயுமே நீங்கள் கம்பல்சரி புது புறா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சிங்கன்னா அந்த புறாவுக்கு பயம் தெரியணுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பொட்டுக்கல் வச்சுட்டு பக்கத்தில் நில்லுங்க. கொஞ்சம் நேரம் அதை எடுக்காது. அதுக்கப்புறமேட்டு அது நம்ம மேலே இருக்கக்கூடிய பயம் போனாலும் அந்த ஃபுட்டு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அது நம்ம பக்கத்துலேயே வந்து எடுக்கும்போது இவங்க நம்மளுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்கன்னு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பேசுகிறதுனால தான் அது இது பண்ணுது. இவ்வளோ நேரம் நான் ஃபுட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இந்த புறாங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம், நம்ம மேலே இருக்கக்கூடிய பயம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நம்ம அப்புறம் கிட்ட போனாலும் அந்த அளவுக்கு பதறாதுங்க புறா. இந்த படப்படன்னு அடிச்சுன்னு பறக்கிறது இந்த மாதிரியான இது பண்ணாதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கருப்பு கண்ணில் வந்து ஒரு கர்ணப்புறா வாங்கி வந்திருக்கோம் ஒரு ஜோடி. அதில் வந்து மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா மேல் மட்டும் நம்ம இந்த ஃபுட்டு கொடுத்துருக்கோம். ஃபீமேல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த ஃபீமேலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில். பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி புறாக்களை பற்றின தகவல் தெரியணும்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவேன். பார்த்திங்கன்னா இவங்கள தான் நம்ம வளர்க்க போகிறோம். இவங்களோட என்ன பெனிஃபிட், இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி என்னென்னா, இவங்க வந்து நெக் ஷேக்கர் பயங்கரமாக இருக்கும். இவருது இந்த மேலோட நெக் ஷேக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பேர்ட் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறதுனால அடிக்கலையா, அப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்துடும். நம்ம பேசுகிறதுனால தான் அது கொஞ்சம் பயப்படுது. நம்ம கொஞ்சம் வந்துட்டோன்னா எடுக்கும். ஆல்ரெடி எடுத்துருச்சு. ரொம்ப பயப்படுது. பாருங்க, எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கிட்ட போய்ட்டு இப்படி கை வச்சு நீட்டி நிற்கும் போது பார்த்திங்கன்னா அது பயப்படுது. அது நம்ம படிப்படியாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு வாரம் 2 வாரம் போட்டுச்சுன்னா நம்ம கிட்ட போய் என்ன பண்ணாலும் அது ஃபுட்டில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கவனிக்காது புறா. இந்தமாரி ட்ரெயின் பண்ணுங்கள். உங்கள் புறாவை நம்மக்கிட்ட பழக்கப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இது ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா அது பொட்டுக்கல்லை தான். இதை வச்சு நம்ம புறாவை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த ஃபீமேலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெக்கவரி ஆகிட்ட பிறகு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து நம்ம ப்ரீடிங் போடுவோம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் கருப்பு கண்ணில் எடுத்தேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி புறா இருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் புறா வளர்க்குறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.